மயிலாடுதுறையில் 148 ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடிய நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் 2 பேர் மட்டுமே சேர்ந்துள்ளனர். ஏன் இந்த அவலநிலை? விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். இந்த வருஷம் 6 லட்சம் பேர் அரசு பள்ளிகளில் புதுசாக சேர்ந்திருக்கிறதா பள்ளிக்கல்வித்துறை ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் மயிலாடுதுறையில் ஏன் அந்த கூடுதல் மாணவர் சேர்க்கை நடைபெறல? என்ன பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய பள்ளியில்? தேவப்பிரியன், மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளின் வருகை காரணமாக கடந்த பல ஆண்டுகளாகவே அரசு மற்றும் நகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விகிதம் என்பது குறைந்தவரை உள்ளது. இது மிக சிறந்த எடுத்துக்காட்டாக மயிலாடுதுறை நகரில் மையப்பகுதியில் உள்ள தியாகி நாராயணசாமி பள்ளி உள்ளது. இந்த பள்ளிகளில் சுமார் 3000 மாணவர்கள் வரை படித்து வந்த நிலையில் தற்போது இந்த மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 565 உள்ளது. இதில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக இந்த ஆண்டு 6ஆம் வகுப்பில் வெறும் 2 மாணவர்கள் மட்டுமே இணைந்துள்ளார்கள். அதில் ஒரு மாணவர் ஆங்கில வழியிலும் மற்றொரு மாணவர் தமிழ் வழியிலும் இணைந்துள்ளார். இந்த மாணவர் சேர்க்கையின் குறைவுக்கு காரணம் என்ன என்பது குறித்து நம்முடைய பேசுவதற்காக அப்பர் சுந்தரம் சமூக ஆர்வலர் உள்ளார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். மயிலாடுதுறை நகரத்துல மிகப்பெரிய பள்ளின்னு போற்றப்படுகின்ற நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கிட்டத்தட்ட 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இங்கதான் மிக புகழ்மிக்க பொன்னியின் செல்வன் கதையாசிரியர் கல்கி அவர்களும் முன்னாள் நிதியமைச்சர் அன்பழகன் அவர்களும் இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டிய MS உதயமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் படித்த புகழ்மிக்க பெருமைமிக்க இந்த பள்ளி தற்சமயம் மாணவர் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருவதற்கு என்ன காரணம் என்றால், நகரத்தில் நிறைய தனியார் பள்ளிகள் உருவாகிவிட்டன. பெற்றோர்கள் தனியார் பள்ளியின் மீது உள்ள மோகத்தினால் அந்த பள்ளிகளுக்கு தங்கள் பிள்ளைகளை கொண்டு சேர்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தனியார் பள்ளிக்கு நிகராக நம்முடைய பள்ளியில் அரசு பள்ளிகள் அத்தனையும் மேம்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஆங்கில வழி கல்வியும் கூட கற்பிக்கப்படுகின்றது. தனியார் பள்ளியில் மிகுந்த கட்டணம் அதிகமாக இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு அங்கு போய் சேர்க்கிறாங்க. சின்ன வயசுல போக போக தங்களுடைய கட்டணத்தை செலுத்த முடியாத காரணத்தால் மீண்டும் இந்த பள்ளிக்கு திரும்புகின்றார்கள். நம்முடைய அரசு சலுகைகள் என்பது குறைந்தது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து படிக்கின்ற மாணவர்களுக்கு தான் இந்த 7.5% இடஒதுக்கீடு, நீட் தேர்வுல வாய்ப்பு, இப்படி ஒண்ணுமே நிறைய சலுகைகள்லாம் கிடைக்குது. இன்னும் சொல்ல போனால் தமிழ் வழி கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு. உங்களுடைய தகவலுக்கு நன்றி.